வணக்கம் மக்களே. இதுக்கு முன்னாடி டிக்டாக் ஏன் இவ்வளவு அடிக்டிவா இருக்கு? இப்போ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஏன் உங்களால பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல நிப்பாட்ட முடியலன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? சோ இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் யூஐன்ற மாதிரியான ஒரு பெரிய டெக்னாலஜி ஒளிஞ்சிட்டு இருக்கு மக்களே. சோ அதை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அழுத்தி போடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சேரும். ஓகேவா? சோ முதல்ல யூஐ யூஎக்ஸ் அப்படின்றத பேசிக் டெஃபினிஷன் சொல்லிடுறேன். யூஐன்றது பாத்தீங்க அப்படின்னா இப்பலாம் யூசர் இன்டர்ஃபேஸ் மக்களே. சோ யூசரால டச் பண்ணக்கூடிய, பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ்ல தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா கலர்ஸ், பட்டன்ஸ், டைப்போகிராஃபி, இமேஜ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் தான். சோ யூஎக்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி நீங்க அதை ஃபீல் பண்றீங்க அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்க முடியும். சோ பேசிக்கா ஒரு கிரவுண்ட் லெவல் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அழகான பொண்ணு தான் பாத்தீங்கன்னா யூஐ. அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக் தான் பாத்தீங்க அப்படின்னா யூஎக்ஸ். ஓகேவா? சோ ஒரு அழகான பொண்ணு கோரமான கேரக்டரோட இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது இல்ல. சோ அந்த மாதிரி எப்போ ஒரு பெர்ஃபெக்ட் யூஐயும் எப்போ ஒரு பெர்ஃபெக்ட் யூஎக்ஸும் சேரப்போதோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்டான ப்ராடக்ட் கிடைக்கும். ஒரு ப்ராடக்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ இன்ஸ்டாகிராமுக்கு உள்ள நீங்க ஓபன் பண்ண உடனே மேல பாத்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரிஸ் காட்டுவாங்க. ஸ்டோரிஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கிரேடியன்ட் ரிங்க் இருக்கும். சரி, ஓகேவா? சோ இந்த லிங்க் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன புரியும்? சோ இது பாத்தீங்க அப்படின்னா புது ஸ்டோரி அப்படின்றத பாத்தீங்கன்னா உங்களால டினோட் பண்ண முடியும். சோ இது போக கீழே வந்தீங்க அப்படின்னா இமேஜ், அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா ஐகான்ஸ். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூஐ தான். உங்களால எதையுமே இக்னோர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணிருப்பாங்க. சோ இது போக பாத்தீங்க அப்படின்னா யூஎக்ஸ் அப்படின்ற பார்ட் எங்க பிளே ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா போஸ்ட லைக் பண்றதா இருக்கட்டும், வெறும் 3 ஸ்டெப்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்டோரிஸ் ஷேர் பண்றதா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் பயங்கரமா பிளான் பண்ணிருப்பாங்க மக்களே. சோ இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பாத்தீங்க அப்படின்னா யூடியூப் பக்கம் போனீங்கன்னா ஹோம், ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட லைப்ரரி, உங்களோட ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூஐ எலிமெண்ட்ஸ் ஏகப்பட்டது பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா உங்களுக்கு கீழே அடுக்கி வச்சிருப்பாங்க. சோ இது எல்லாம் யூஐ பார்ட்ல வரும். ஒரு கிளிக்ல வீடியோ பிளே பண்ணி போன் பாத்தீங்கன்னா வெர்டிகல்ல இருந்து ஹரிசாண்டலுக்கு மாத்துறப்போ தன்னாலே பாத்தீங்கன்னா அது லேண்ட்ஸ்கேப்க்கு மாறும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிருப்பாங்க மக்களே. ஓகேவா? சோ யூஐ யூஎக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க மக்களே. ஓகே, இது ஏன் ப்ரோ இவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு டவுட் வரலாம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் யூஎக்ஸ் யூஐக்கு பயங்கரமா பே பண்ணுவாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் ஜெனரேஷன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஜென்சி எப்படி இருக்காங்க, ஜென்சியோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், ஸோ இவங்களோட கல்ச்சருக்கு பாத்தீங்கன்னா எப்படி நம்மளோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்றோன்றதெல்லாம் பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும். ஸோ சைக்காலஜி, டெக்னாலஜி அண்ட் பிசினஸ் இது மூணு சேர்றப்போ பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ராடக்டா மாறும் மக்களே. ஓகேவா? ஸோ இதுக்கு மார்க்கெட்ல இப்போ ஹை டிமாண்ட் இருக்கு. பெட்டர் கன்சியூமர் பவர் மக்களே. ஸோ நீங்க யூஐ யூஎக்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் எந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம மேனுபுலேட் ஆகிறோம், எந்த இடத்த எப்படி ட்ரிகர் பண்றாங்க, எப்படி பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ல ஹுக் பண்றாங்கன்ற விஷயத்த பாத்தீங்கன்னா கிளியரா உங்களால பார்க்க முடியும் மக்களே. சோ இதுல பாத்தீங்கன்னா நீங்களும் தப்பிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அப்புறம் பாத்தீங்கன்னா ஓன் ஸ்டஃப் பாத்தீங்கன்னா உங்களால பில்ட் பண்ணிக்க முடியும் மக்களே. சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல பாத்தீங்கன்னா சூப்பரா மேக் பண்றதா இருக்கட்டும். சோ இல்ல ஒரு வெப்சைட் ரெடி பண்ண போறீங்க, இல்ல ஒரு ஆப் ரெடி பண்ண போறீங்கன்னா இதுக்கெல்லாம் யாரோட உதவியும் தேவையில்லாம உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட கஸ்டமருக்கு என்ன கொடுக்க போறீங்கன்றத பாத்தீங்கன்னா டீடைலா உங்களால பாத்தீங்கன்னா மேப் பண்ண முடியும். சோ இது ஒரு சூப்பரான ஸ்கில் மக்களே. ஓகேவா? சரி, ஓகே மக்களே, குயிக் டிப் சொல்றேன் யூஐக்கு. சோ ஒரு டிசைனரா பாத்தீங்கன்னா திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க மக்களே. சோ யூஐன்னு பாத்தீங்கன்னா கிரீன்னா கோ, ரெட்னா நெல்லு. சோ இது பாத்தீங்கன்னா கலர்ல ப்ளே பண்ணக்கூடியது. சோ கன்சிஸ்டன்சி இஸ் கீ மக்களே. சோ எந்த ஒரு எலமெண்ட்ஸையும் பாத்தீங்கன்னா ரீயூசபிள் ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ணிக்கணும். அடிக்கடி பாத்தீங்கன்னா புதுசு புதுசா அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல யோசிக்கிறது யூசருக்கு பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப்டா இருக்கும். சோ ஒயிட் ஸ்பேஸ், அதாவது எம்டியா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் நம்ம விடுறோம்னா அது எம்டி ஸ்பேஸ் கிடையாது. அது பாத்தீங்கன்னா பிரீத்திங் ரூம் அப்படின்றத பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க யூஐ ஸ்பாட்ல. ஓகேவா? யூஎக்ஸ் பக்கம் போனீங்க அப்படின்னா என்ன யோசிக்க விடாதீங்க. சிம்பிளிசிட்டி வின்ஸ் மக்களே. ஓகேவா? சிம்பிளா இருக்கணும், என்னால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும், அதுதான் பாத்தீங்கன்னா கோல். சோ அது மட்டும் இல்லாம ஒரு ஆப்போ இல்ல ஒரு வெப்சைட்டோ ரெடி பண்றோம்னா ஒவ்வொரு கிளிக்கும் ஒவ்வொரு ஸ்க்ரோலும் பாத்தீங்கன்னா எனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கணும். சரி, ஓகே ப்ரோ, எல்லாத்தையுமே சொல்லாச்சு. யூஐ யூஎக்ஸ் எப்படி ப்ரோ டிசைன் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டிசைன் டூல் ஏகப்பட்டது இருக்கு மக்களே. போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், அப்புறம் பாத்தீங்கன்னா அடோபி எக்ஸ்டி இருக்கு, ஃபிக்மா இருக்கு, ஆப்பிளோட ஸ்கெட்ச் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கு. பட் ஆனா நீங்க டிசைன்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ், டிசைன் சிஸ்டம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த ஆப்ல வேணா ஒர்க் பண்ணிடலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு எந்த ஆப்ல வேணா டிசைன் பண்ண முடியும். ஸோ ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் எனி ஆப். புதுசா மார்க்கெட்டுக்கு ஒரு ஆப் வந்துச்சுன்னா கூட நான் அதுலயும் ஒர்க் பண்ணிடுவேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த டிசைன் சிஸ்டம் புரியும். டிசைன்ல என்ன இருக்கு அப்படின்றத பிரின்சிபல்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஸோ அப்படின்றதுனால அப்கமிங் டேஸ்ல பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு டிசைன் பிரின்சிபல்ஸ்னா என்ன, டிசைன் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலா சொல்லி கொடுக்குறேன். சோ அதையும் பார்க்கணும்
பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அழுத்தி போடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் வந்துச்சுன்றத மறக்காம வந்து கமெண்ட்ல போடுங்க மக்களே. ஸோ நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா பை, டேக் கேர், ஹேவ் a great night மக்களே. பாய்.